யோசேப்புக்கு நான் என் சொந்த கையினால சம்பாதித்து வாங்கின அந்த கிணறையும் அந்த நிலத்தையும் உனக்கு சுதந்திரமா கொடுக்குறேன்னு வந்து சொல்றாரு. சந்தோஷமா ஏற்றுக்கொள்றார். என்னை அங்கதான் அடக்கம் பண்ணுனாரு, அதையும் செய்தார். அது மாத்திரமல்ல, உன்னுடைய குமாரர் என்னுடைய குமாரன் சொல்லி அவங்களையும் பழுகட்டும் பெருகட்டும்னு வந்து ஆசீர்வதிக்கிறார். 15வது வசனம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, உன் பிதாக்களாகி ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கின தேவனும் நான் பிறந்த நாது முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பேசுறார். ரூபனா, நீ வந்து தண்ணீரை போல தலைமினவன், மேன்மை அடைய மாட்டாய். லேவி சிமியோனா, இவங்க ரொம்ப கோபக்காரங்க, முன்கோபத்துக்காரங்க, பட்டயத்தை எடுத்துட்டு போய் கலகம் பண்ற ஆட்கள் அப்படின்னு சொல்றான். அடுத்து வந்து யூதா, அவனுக்கு தான் ராஜரீகம் கொடுக்கப்படும். அவனுக்கு வந்து சமாதான கர்த்தர் வருமளமலும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. செபுலோனை குறித்து சொல்றாரு, அவன் கப்பல் துறைமுகம் போல எல்லாம் இருக்கு, வசதியா இருக்குன்ட்டு அவன் ஆசீர்வாதமா இருப்பான். இசகார் வந்து 2 பொதிகளுக்கு நடுவே படுத்து கிடக்கிற பழத்தை கழுத செமக்க முடியாம கீழே விழுந்து கிடக்கிறது மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்குள்ள நிறைஞ்சு இருக்கிறப்ப பேசாம அப்படி வந்து ஆசீர்வாதமா இருப்பான். தானை குறித்து அவன் வந்து குதிரையின் மேல் ஏறி வருகிறவர்கள் மல்லாந்து விழும்படியாய் அவன் அந்த குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் கிடக்கிற விரியம்பாம்பை போலவும் இருப்பான். எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வல்லமை அவனுக்கிட்ட இருக்கு. காத்த குறித்து அதே போலதான் சொல்றான். இவன் இராணுவத்துக்குள் பாய்ந்து விழுவான். காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனும் முடிவிலே அதன் மேல் பாய்ந்து விழுவான். எவ்வளவு பேர் யுத்தம் வந்தாலும் அவனை ஜெயிக்க முடியாது. ஆசிரியரை குறித்து அப்படித்தான் சொல்றார். அவனுக்கு வந்து கொழுமையா இருக்கும். ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ராஜாக்கள் பயன்படுத்தக்கூடிய விலையேற பெற்ற பொருட்களை அவன் கொடுக்கிறவனா இருப்பான். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், இன்பமான வசனங்களை வசனிப்பான். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பான். 27 பெஞ்சமினை குறித்து அவன் பீறுகிற ஓனாய், காலையிலே தன் இரையை பற்றிப்பான், மாலையிலே தான் கொள்ளையிட்டதை பங்கிட்டு கொள்ளுவான். இப்படி எல்லா பிள்ளைகளையும் குறித்து மனதார ஆசீர்வதித்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்.